Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஏஜியோல இருந்து பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிவேர் குர்த்திஸ் தாங்க பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 குர்தா செட்ஸ் இருக்குங்க. வீடியோக்குள்ள பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் மறக்காம Subscribe பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து BERRYLICIOUS அண்ட் என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா S சைஸ்ங்க. இந்த சைஸ் வந்து எனக்கு एक्चुअली ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படினா சந்தேரி மெட்டீரியல் அப்படினா அவங்க ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் एक्चुअली எனக்கு பார்க்கிறதுக்கு வந்து ஒரு ரயான் மெட்டீரியலும் விஸ்கஸ் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு மெட்டீரியல் டச்சில் வந்து இருக்குது. பட் இந்த குர்த்தியோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எம்ப்ராய்டிங் டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலாக இந்த குர்த்தியோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3900 போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 1200க்கு வாங்கினேன். பட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த குர்த்தி எனக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக தெரியல. பிகாஸ் இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. ஒருவேளை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா குர்த்தா செட்டுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அண்ட் துப்பட்டா வரும். ஸோ 1200 அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய குர்த்திஸ் வாங்கிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த குர்த்திஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் சேர்த்து தான் நம்ம வந்து குர்த்தியோட குவாலிட்டி அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது ஒரு 500க்கு இந்த குர்த்தி ஓகே, 800க்கு இந்த குர்த்தி ஓகே, அப்படி அந்த ப்ரைஸோடு சேர்த்து தான் அந்த குர்த்தியோட குவாலிட்டியும் சேர்ந்து வரும். ஸோ 1200க்கு இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப ப்ரைஸியாக இருக்குது. அண்டு 700 to 800 அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தியோட ப்ரைஸ் வந்து 1800 வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணும்போதும் இதே ப்ரைஸில் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த குர்த்தி வந்து வாங்காதீங்க. வாங்கிட்டு 1800 போட்டு இவங்க சொன்னாங்களேன்ட்டு இந்த குர்த்தியை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க. அதனால் ப்ளீஸ் அவ்வளோ ப்ரைஸ்க்கெல்லாம் வாங்காதீங்க. 700 to 800னா இந்த குர்த்தி வந்து ஓகே தான். அந்த ப்ரைஸ்க்கு இந்த குர்த்தா செட் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த குர்த்தாவோட கலர் காம்பினேஷன், போட்ட அவுட்லுக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் தான் வந்து இந்த குர்த்தியை வேர் பண்ண முடியும். மெட்டீரியல் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இந்த குர்த்தி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட நெக் வந்து ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் செம்ம ஃபினிஷிங்கோடு இருக்குங்க. இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம 700 to 800 பே பண்ணால் போதும். பேலன்ஸ் 400 to அந்த 500 வந்து ரொம்பவே அதிகம். கொஞ்சம் அதிகம் கிடையாது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த குர்த்தி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் வந்து வருதுங்க. மிரர் ஒர்க் டிசைன் வந்து வருது. பேக் சைடு பார்த்திங்கன்னா குர்த்தி வந்து ஃபுல்லாக அப்படியே பிளைனாக தாங்க இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து சைடு ஸ்லிட் இருக்குங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தி தான். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி லேஸ் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இந்த கிரே கலர் பேண்ட்டு தாங்க வருது. இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தான். மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ரேன் மெட்டீரியலும் விஸ்கஸ் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு மெட்டீரியலில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இந்த டாப்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக தாங்க இருக்குது. அண்ட் இந்த பேண்ட்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிப் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் தாங்க. போட்டுக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. சம்மருக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல். அண்ட் துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துப்பட்டா தாங்க. சேம் அந்த துப்பட்டா தான் பிங்க் அண்ட் கிரே காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டாவோட எண்டில் வந்து இந்த மாதிரி லேஸ் டிசைன் வருதுங்க. உங்களுக்கு இந்த குர்த்தி பிடிச்சிருக்கு, இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லோ கலர் குர்த்தா செட் தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அண்ட் துப்பட்டா ரெண்டுமே வரும். ஃபர்ஸ்ட் இந்த டாப் பற்றி பார்த்துடலாம். இது வந்து BERRYLICIOUS பிராண்டு தான். சைஸ் வந்து S சைஸுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த குர்த்தா பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி சொல்கிறேன். இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரியான ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் தாங்க பண்ணணும். ஏன்னா இந்த எம்ப்ராய்டிங் டிசைனில் வந்து அங்கங்கே ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு ஃப்ளார் டிசைன் வந்து வருதுங்க. அதனால் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். மெஷினில் போட்டிங்கன்னா இந்த நூலெல்லாம் அப்படியே வந்து இழுத்துட்டு வந்துடும். ஆனால் இந்த குர்த்திக்கு வந்து இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, செம்ம கிராண்டான லுக் கொடுக்குதுங்க. குர்த்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரியான எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு மிரர் டிசைனும் வந்து இதுலேயே வருதுங்க. மிரர் ஒர்க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளாரல் டிசைன் வந்து வருதுங்க. கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் லைன்ஸும் வருது. அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ப்ளைனாக அப்படியே தாங்க இருக்குது. அந்த ஒயிட் கலர் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தி தாங்க. சைடில் வந்து ஸ்லிட்
கொடுத்துருக்கு. குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 100% ஒரு மாதிரி கிரேப் மெட்டீரியலும் கிரேப்பா சரி விடுங்க. சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரியே இருக்குங்க. நம்ம அம்மாலாம் வேர் பண்ணுறாங்க, சாரீ வேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல். இது கொஞ்சம் கூட காட்டன் மெட்டீரியல் மாதிரி இல்லைங்க. நான் பக்கத்துலேயே காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெட்டீரியல் தெரியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக காட்டன் மெட்டீரியல் கிடையாது. நான் வந்து ஒரு 1330 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேங்க. பட் அதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கே வந்து இது ரொம்ப காஸ்ட்லி தான். ஏன்னா இந்த குர்த்தா செட் வந்து அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது. மற்றபடி இந்த குர்த்தாவோட லுக்கு அண்ட் இந்த மெட்டீரியலும் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. குத்துற மாதிரி இல்லை, நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைஸி தான். 700 to 800 ஓகேவாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு தாங்க வருது. இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தான். இதுக்கு வந்து எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் இது என்ன மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்களோ சேம் மெட்டீரியல் தான் வந்து பேண்ட்டும் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேண்ட்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட டிசைன் லுக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, அவ்வளோதான். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பட்டா தாங்க வருது. இந்த துப்பட்டாவோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சிந்தட்டிக் மெட்டீரியல் கிடையாது. இந்த மெட்டீரியல் பேர் என்னன்னு தெரியல. பட் இந்த மெட்டீரியல் வந்து நல்லா தான் இருக்குது. பட் நம்ம அடிக்கடி வந்து தண்ணியிலலாம் போட முடியாதுங்க. நல்ல லென்த்தாகவே இருக்குது. பட் இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வித்து வராதுங்க. கொஞ்சம் ஹாஃப் துப்பட்டா அளவு தான் வந்து வரும். உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த குர்த்தா செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. பட் 1330 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அந்த ப்ரைஸ்க்கே வந்து ரொம்ப அதிகம் தான். இப்போ வந்து 1800 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கெல்லாம் வந்து இந்த குர்த்தா செட் ஒர்த்தே கிடையாது. 700 to 800க்கு உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் போட்டிருக்கிற இந்த ரெட் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து கிமைரா, சைஸ் வந்து எஸ் சைஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜரி நூலில் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து நல்ல ஃபினிஷிங்கோட செம்ம சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து ஒயிட் கலர் எம்ப்ராய்டிங், இது வந்து ஜரி நூல் தாங்க, ஒயிட் கலர் ஜரி நூல். இதுலேயே வந்து அப்படியே எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஃபாயில் பிரிண்ட் வருதுங்க. இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து குர்த்தி ஃபுல்லாகவே வருது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வருது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து சைடு ஸ்லிட் இருக்குங்க. ஆனால் சைடு ஸ்லிட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த குர்த்திக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீ கிட்டேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல். செம்ம எக்ஸலண்ட்டான செம்ம குவாலிட்டியான குர்த்தி. பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஃபங்க்ஷன், பார்ட்டி, வெட்டிங்க்கு தாராளமாக வந்து வேர் பண்ணலாங்க. நான் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 649 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த குர்த்தா செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் திரும்ப சொல்லாமல் இருக்க முடியல. இந்த பெரிலிஷியஸ் பிராண்ட்லேருந்து இந்த 2 குர்த்தா செட் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் வேர்டில் ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் வேண்டாங்க. பாருங்கள், இது வந்து 1300 நான் வாங்கின ப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 ப்ளஸ். இதுவும் வந்து நான் வாங்கின ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ப்ரைஸ் செக் பண்ணேன். 1800 இப்போ இந்த குர்த்தா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்காதீங்க. சப்போஸ் நீங்கள் யாராலும் ஆல்ரெடி இந்த குர்த்தி வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிற குர்த்தியோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த குர்த்தி வந்து சுமாராக தான் இருக்குது. இந்த குர்த்தி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குர்த்தாவோட பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் தாங்க வருது. இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். கொஞ்சம் லூஸாக பலசோ மாதிரியும் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் பார்டர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தாவிலையும் வருதுங்க. குர்த்தாவோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பார்டர் டிசைன் தான் வருது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா பேண்ட்டை கையில் வச்சுட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட பேண்ட் போட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெட்டீரியலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 650 ருபீஸ் தான். ரயான் மெட்டீரியல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக இப்போ நான் செக் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதே ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் விஷ்லிஸ்ட் பண்ணி வைங்க. அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஸ்டாக்கில் வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.